இந்த எலெக்ஷன் ரொம்ப குரூஷியலா இருக்கும் அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்கோம். அப்படின்னும் போது பிஜேபி அதை கணிச்சிருக்காதா? இன்னொன்னு பிஜேபி இந்த எலெக்ஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னா இவ்வளவு ஈஸியா விட்டுட்டு போக மாட்டாங்க இல்லையா? 5 மாநில தேர்தலில் தமிழ்நாடு அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு முறையுமே தோத்துக்கிட்டே இருக்காங்க. அப்படின்னும் போது இந்த மாநில தேர்தலை வெற்றி பெறணும் அப்படின்ற இலக்கு அவங்களுக்கு இருக்காதா? இருந்திருக்கும். அவங்க வந்து விஜய் நம்ம பக்கம் வருவார் நினைச்சிருக்கலாம். விஜய் இந்த பக்கம் வந்திருந்தாருன்னா ஒரு ஃபார்மிடபிள் அலையன்ஸா இருந்திருக்கும். இன்கேஸ் விஜய் வராம இருந்தாலும் ஏடிஎம்கே பிஜேபிக்கு அட்வான்டேஜ் தானே. திமுக மேல உள்ள விருப்ப வாக்குகள் ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்திருக்கும். ரொம்ப ஸ்ட்ராங்கான அலையன்ஸா இருந்திருக்கும். ஏன் தினகரன் அன்புமணி ராமதாஸ் வழியே கிடையாது. இவங்க கமாண்ட் பண்ணலாம், இவ்வளவு சீட்டு தான் கொடுக்க முடியும், நீங்க வந்துதான் ஆகணும், என்ன தனியா நின்று எதுவும் பண்ண போறது இல்லை. ஸோ இப்போ ரொம்ப தர்மசங்கடமான நிலைமையில ஏடிஎம்கே இருக்கிறாங்க. பிஜேபிக்கு நத்திங் டு லூஸ். ஏன்னா இவங்க பெரிய கட்சி கிடையாது, 4 எம்எல்ஏ தான் வச்சிருக்காங்க. பட் அவங்க என்ன சென்சிபிளா பண்ணிருக்கலாம்னா, விஜய் அரசியலுக்கு வரும்போது நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன் 2026 இட்ஸ் கோயிங் டு பி உதயநிதி விஜய் அண்ணாமலைன்னு. பார்க்கவே வந்து ஒரு அட்ராக்டிவா இருக்குல்ல இந்த லைனப். இல்ல அப்படித்தான் ஆக்சுவலா முன்ன சொல்லப்பட்டது. அடுத்த தலைமுறை அப்ப வந்து உதயநிதி இருக்காரு, விஜய் இருக்காரு, எந்த கட்சியுமே தயாரா இல்ல. இப்ப திமுகவுக்கு வந்து ஸ்டாலின் வெர்சஸ் விஜய் அப்படின்னா தான் அவங்களுக்கு அட்வான்டேஜ். உதயநிதி வெர்சஸ் விஜய்ன்னு சொன்னீங்கன்னா அது விஜய்க்கு அட்வான்டேஜ். 2026 வரலன்னா கூட ஃபியூச்சர்ல வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏஜ் எல்லாருக்கும் விஜய் 50, இவங்க எல்லாம் 40s இருக்கிறாங்க. ஃபியூச்சர்ல 2031 அதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருந்தது. அது கூட பண்ணிருக்கலாம். பிஜேபி வந்து அந்த இந்த 2024 எலெக்ஷன்ல அவங்க கொஞ்சம் கெயின் பண்ணாங்கல்ல. 7 இடங்கள்ல ஏடிஎம்கே வரலாற்றுல முதல் முறையா டெபாசிட் ஒரு சீட்ல கூட அதுக்கு முன்னாடி எழுந்தது கிடையாது. 2004 39 தோத்தாங்கல்ல, 96 தோத்தாங்கல்ல, அப்ப கூட டெபாசிட் எழுந்ததே கிடையாது. ஒரு தொகுதி கூட எழுந்தது இல்லை. 7 எழுந்திருக்காங்க. பல தொகுதிகளில் ஏடிஎம்கேவோட பிஜேபி அதிகம், 12 தொகுதிகள்ல. அப்புறம் வந்து 80க்கு மேல சட்டமன்ற தொகுதிகள் நாங்க அதிக வாக்குகள் வாங்கிப்போம்னு சொல்லிட்டு சீட் அதிகம் கேட்கறாங்க. இதுக்கெல்லாம் ஃபவுண்டேஷன் போட்டது அண்ணாமலை, அந்த கூட்டணி. அதை அக்னாலஜ் பண்ணி போனா போகட்டும், இந்த எலெக்ஷன்ல வந்து நம்ம தோத்தாலும் சரி, ஏடிஎம்கே தோத்தா நிச்சயமா உங்களுக்கு ஸ்பேஸ் கிரியேட் ஆகும். சேர்ந்து நின்று தோக்கிறத விட தனியாவே நம்ம நின்று தோத்துருந்தா அண்ணாமலைக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு இது கிடைச்சிருக்குல்ல, இன்னும் கொஞ்சம் அவருக்கு ஒரு அவருடைய தலைமையை நிரூபிக்கிறதுக்கு அல்லது அதை ப்ரூவ் பண்றதுக்கு அவருக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குல்ல. நான் தான் சீஃப் மினிஸ்டர் சொல்லி அவங்க ஒரு அண்ணாமலை சீஃப் மினிஸ்டர் போட்டு இருக்கலாமே. தோக்குறது எப்படி வேணா தோத்துக்கலாம்ல. அது வந்து அது ஏன் பண்ணலன்னு இல்ல அவங்களுக்கு என்னமோ நினைச்சு இல்ல. அண்ணாமலையை விட அதிமுகவோட கூட்டணி அவங்களுக்கு முக்கியம் அப்படின்ற இடத்துக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு அவர்களுக்கு கரிஸ்மா இல்ல, அவர் தொடர்ந்து தோத்துக்கிட்டு இருக்காரு. இவர் படுதோல்வி 2024 லோக்சபா எலெக்ஷன்ல அடைஞ்சிருக்காருங்கிறது தெரிஞ்சு பிஜேபி வந்து நம்மளை விட்டுட்டு போனவர்கிட்ட திரும்பி வந்து கொஞ்சம் விரட்டிட்டு வந்து கூட்டணி வச்சது கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்குது. அதை அவாய்ட் பண்ணலாம் தான் நினைக்கிறேன். அது ஒரு மேபி ஒரு மிஸ்கால்குலேஷனா இருக்கலாம், அல்லது விஜய் வந்திருக்கலாம்னு நினைச்சிருக்கலாம். இல்ல அது மிஸ்கால்குலேஷன் இல்ல. நான் எப்படி பாக்குறேன்னா, நீங்க ஒவ்வொரு தேர்தலையும் திமுகவுக்கு கேக் வாக் கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. 2024 2 பேரும் தனித்தனியா போட்டி போடும்போது என்னதான் எலெக்ஷன் நடந்தாலும், என்னதான் கேம்பெயின் பிரதமர் 10 முறை வந்து போனாலும், எடப்பாடி அவர்கள் வந்து 40 நாள் கேம்பெயின் பண்ணாலும், உங்களுக்கு எல்லாருக்குமே ரிசல்ட் தெரியும். ஓட்டு ஸ்பிளிட் ஆகும்போது டிஎம்கே தான் வரப்போகுதுன்னு. ஸோ அந்த கேக் வாக் எதுக்கு டிஎம்கேக்கு முதல்லையே கேக் வாக் கொடுக்கணும்? போராடி தான் பார்ப்போமே, வேற வழி இல்லை. இந்த அலையன்ஸ் வந்து ரகு சொன்ன மாதிரி விஜய் வரலன்னா இது ரொம்ப ஸ்ட்ராங்கான அலையன்ஸ். விஜய் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் இல்லைன்னா, ஆன்டி இன்கம்பன்சி பிளஸ் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை கட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபேக்டர் இல்லைன்னா, இந்த அலையன்ஸ் வந்து திமுகவை தோக்கடிக்காதுன்னு சொல்லவே முடியாது. மற்றவங்களுக்கு வேற வாய்ப்பு கிடையாது. பிரச்சனை விஜய் பிரிக்கக்கூடிய ஒரு விமர்சனம் இருக்கு. விஜய் வந்து பேக் பண்றது பிஜேபி தான், பிஜேபியோட பி டீமா விஜய் செயல்படுறது. நான் நம்பல சார். அது பிஜேபி என்ன சொல்றாங்க, உதயநிதி சொல்லிதான் விஜய் வந்தாருன்னு சொல்றாங்க. அது கட்சிகள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அதை நான் நம்பல. விஜய் வந்து தனிச்சு அவர் வந்து கிட்டத்தட்ட 15 வருஷமா கொஞ்சம் கொஞ்சமா கட்சி இது மக்கள் இயக்கமா ரசிகர் மன்றத்தை மாத்தி எல்லா விஷயங்களும் பண்ணிட்டு வந்திருக்காரு. மக்கள் இயக்கமா இருக்கும்போது பண்ண வேலையை கூட இப்ப கட்சியா இருக்கும்போது தாவேக்கா பண்ண மாட்டேங்குது. இன்கம் டாக்ஸ் மேட்டருக்காக ஒருத்தர் வந்து இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுப்பாரா? அரசியல குதிப்பாரா? பிஜேபி கம்பல் பண்ணுதுன்னு சொன்னா இவ்வளவு பெரிய தலைவலி. அவர் ஒரு பிரைவேட் பர்சனா இருக்கிற ஒரு இன்ட்ரோவர்ட்டா இருக்கிறவரு எல்லார்கிட்டையும் திட்டு வாங்கணுங்கிற தலையெழுத்து அவருக்கு. நிச்சயமா அவர் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்க மாட்டாரு எனக்கு தோணுது. நிறைய பேர் டிஎம்கே தான் ஃபேவர் பண்ண போறாருன்னு சொல்றாங்க. இல்ல ஓட்ட பிரிச்சு அரித்மேட்டிக்காவோ இல்ல ஒரு நம்ம உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச எல்லா எலெக்ஷனுமே நீங்க பாத்துருக்கீங்க. பொதுவா களத்துல இப்ப அவர் நிக்கிறாரு அப்படின்னா, அவர் சொன்ன மாதிரி ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ், ஆன்டி இன்கம்பன்சி ஓட்ஸ் எல்லாம் எங்க போகும்? ஆப்வியஸ்லி அவர் 3வது மாற்றம் எதிர்பார்க்கிற புதுசா வரவங்களுக்கு தான் அதிகமா. அதனால பிஜேபிக்கு என்ன நன்மை? இல்ல அதுதான் நான் கேட்கிறேன். என்னோட கேள்வி அதுதான். அதனால பிஜேபிக்கு இதை முன்கூட்டியே கணிச்சிருக்க மாட்டாங்களா? பிஜேபி கணிக்குதோ இல்லையா, அதிமுகவுக்கு தெரியல. அதனால என்ன நன்மைன்னு பாத்தீங்கன்னா, பாஜக என்ன நினைக்குதுன்னா, இந்த எலெக்ஷன்ல ஏடிஎம்கே வரலன்னா, ஜெயிக்கலன்னா ஏடிஎம்கே வீக்கன் ஆகும். வீக்கன் ஆச்சுன்னா அந்த பொசிஷனை நாம எடுக்கலாங்கிறது தான் பாஜகவினுடைய ஸ்டாண்டு.
அதுக்கு விஜய் இப்ப முட்டுக்கட்டையா வந்து நிக்கிறார். இல்ல இவர் சொல்றது ஒரு ரொம்ப வேலிட் பாயிண்ட். அவங்க தங்களுடைய ஈகோவை கூட கொஞ்சம் பின்தள்ளி வச்சுட்டு டிஎம்கேக்கு கேக் வாக் கொடுக்க கூடாது, we will do our best. தமிழ்நாட்டுல 30 வருஷத்துக்கு மேல ஆண்ட கட்சி ஏடிஎம்கே ஆல்டர்னேட் பண்ணி வந்துகிட்டு இப்ப இருக்காங்க. எல்லாரும் பேசிட்டு இருக்கோம்ல சார், டைட் ட்ரை பண்ணி கூட்டணி பார்க்கலாம். ஒரு ட்ரை தான், ட்ரைய அதுலயே 1008 வச்சிருப்பாங்க அவங்க. இல்ல அது இன்னும் கொஞ்சம் அவங்க வந்து பிளாக் அண்ட் ஒயிட்லாம் கிடையாது பிஜேபி. ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஒரு பேப்பர்ல பிளாக் அண்ட் ஒயிட் இருந்தா அதுக்கு உள்ள கலர்லாம் வச்சிருப்பாங்க அவங்க. கிரே பிளாக் பல விஷயங்கள் இருக்கும். பிஜேபி அண்ணாமலை முன்னிறுத்தி சீஃப் மினிஸ்டர் முன்னிறுத்தி தோக்குறத விட ஏடிஎம்கேயோட சேர்ந்து ஜெயிக்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது பெட்டர்ல. ஏன்னா இவங்க ஏடிஎம்கேக்கு 5 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி மக்கள் போடுற ஒரு உங்களுக்கு நம்பர் ஆஃப் சீட்ஸ் அப்படின்ற போது இந்த கூட்டணியில நிறைய கிடைக்குமா, அண்ணாமலை தலைமையில இருக்க பிஜேபியில கிடைக்குமா? எதுக்கான வாய்ப்பு அதிகமா இருந்திருக்கும்? சீட்ஸ் அதுலதான் அதிகமா இருந்திருக்கும். ஏன்னா அவங்க ஒரு கூட்டணி கட்டமைச்சு போட்டி போடும்போது அவங்க கொடுக்குற இடத்துல இருக்காங்க. இப்ப அவங்க கேட்டு வாங்குற இடத்துல அவங்க இருக்கிறாங்க. பட் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, அல்டிமேட்டா இந்த முறை ஏடிஎம்கே ஆட்சிக்கு வரவில்லை என்றால் கட்சியை காப்பாத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இபிஎஸ்க்கு. இல்ல உண்மையிலே வாழ்வாசாவா தேர்தல் வந்து அவங்களுக்கு 100%. சோ அப்படி இருக்கிற போது விஜய்க்கு அந்த என்டியூரன்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறாங்க. இது வரைக்கும் விஜய் பண்ண அரசியல்ல நீங்க நினைச்சு பாருங்க, அவர் வந்து 15% வாக்கு வாங்கி அவர் மட்டும் ஜெயிச்சாருன்னா அவர் இந்த 5 வருஷம் களமாற்றுவாரா? அவருக்கு இன்ட்ரெஸ்ட் போகலாம், அவர் வெற்றியை மட்டுமே பார்த்தவர். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு சான்ஸ் இருக்குன்னு பிஜேபி நினைக்கலாம். ஏடிஎம்கேயும் தெரியுது, விஜய்க்கு இன்ட்ரெஸ்ட் போகுது, திமுக ஆட்சியில் இருக்குன்னா வேற யாரு தான் அந்த ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுவாங்க? 26 டார்கெட்டே இல்ல சார். டார்கெட் 31, 36. யாரு? விஜய்க்கு. விஜய்க்கு 32 சொல்றாங்க சில பேர். விஜய்க்கு 31 தான் சார் டார்கெட். சார் 21 இருக்கல, அதான் சொன்னாங்க. எனக்கு விவரம் தெரிஞ்சு 21 இருக்கும்போது பிஜேபி என்ன சொன்னாங்க, பிஜேபி 21 டார்கெட்ல 26 இப்படியே தள்ளி போட்டுட்டே ஒரு இடத்துக்கு வந்தாங்கன்னா 30 வருஷம் பிளஸ் 30 இயர்ஸ் பிளஸ் 20 இயர்ஸ் பிளானோட தான் வராங்க. அவங்க அண்ணாமலை கொண்டு வந்ததுக்கான காரணமே அதுதான். ரகு சொன்னதுதான் புரிஞ்சுக்க முடியல. ஏடிஎம்கேவோட போனோங்கிறது இந்த ஒரு விஷயத்துக்காக தான். டிஎம்கேக்கு கேக் வாக் கொடுத்துடக்கூடாது. டிஎம்கேவை அவங்க கொஞ்சம் சாஃப்டாக தான் ஃபர்ஸ்ட் ஹேண்டில் பண்ணாங்க. பட் திமுகவினுடைய அந்த ஸ்ட்ரைடன்ட் ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட் இருக்குல்ல, அது வந்து ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டா மட்டும் இருந்திருந்தா பரவாயில்ல, அது வந்து ஆன்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாண்டா மாறி ரொம்ப நாள் ஆச்சு. டீலிமிட்டேஷனுக்கு எதிராக மற்ற மாநில முதலமைச்சர்களை அழைத்து பேசுவது, இவங்களுடைய ஒரு காலத்தில் அலையன்ஸ் பார்ட்னரா இருந்த நவீன் பட்நாயக்கெல்லாம் கூப்பிடுறது, அதெல்லாம் வந்து பிஜேபிக்கு வந்து தேசிய அளவில் வந்து ஒரு காங்கிரஸை விட குடைச்சல் கொடுக்க திமுக ஆரம்பிக்கும் போது, ஸோ அவங்கள வந்து ஃப்ரீயா விடக்கூடாது, அவங்களுக்கு ஒரு கேக் வாக் கொடுக்க கூடாது, அவங்கள வந்து கடைசி வரைக்கும் ஸ்ட்ரெயின் பண்ண வைக்கணும். அது ஃபேர் பாயிண்ட். இங்க அப்புறம் தமிழ்நாட்டுல வந்து இந்த ஓபிசி கன்சாலிடேஷன் பிஜேபி நார்த் இந்தியால பண்ற மாதிரி பண்ண முடியாது. இப்ப நீங்க கவுண்டர்களுடைய காஸ்ட் பாலிடிக்ஸா பெருசா பண்ண முடியல. அவங்க நினைக்கிற மாதிரி பெருசா பெரிய பெரிய காஸ்ட் இருக்குது. இருந்தாலும் அவங்களை நீங்க கூட்டி வச்சுக்கிட்டு நாங்க பிஜேபி தலைமையில அவங்க ஒன்றிணைக்க முடியல. யூபியில பண்றத, பீகார்ல பண்றத, ஹரியானால ரொம்ப பிரமாதமா பண்ணாங்க. ஜாட்டெல்லாம் காங்கிரஸ் ஒன்றிணைக்கும் போது ஓபிசியை ஒன்றிணைச்சு அந்த சமூகத்தை சேர்ந்தவரை சீஃப் மினிஸ்டர் ஆக்கி நீங்க அவர் பவர்ஃபுல் ஆயிட்டார். அவரை வச்சு பஞ்சாப்ல கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காங்க, பஞ்சாப் எலெக்ஷனுக்கு தயார் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கன்சாலிடேஷன் தமிழ்நாட்டில் நடப்பது கஷ்டமா இருக்குது. அவங்களால உண்மையிலே சொல்ல போனா பாஜகவுக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் தான் கன்சிஸ்டன்டா இருக்கு தமிழ்நாட்டில், அவங்களோட இன்கன்சிஸ்டன்சி.